வெல்கம் பேக் டு ஒரு எஸ்பிஜிகே சேனல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் வந்து அங்கே அளந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட் தான் கிடச்சிச்சிங்க. பாருங்கள், இந்த ஹெட்லைட் தான். இது பார்த்தீங்கன்னா பட்டன் அமுத்தி பார்த்தேன், பட்டனுக்கு ஒர்க் ஆகல சுத்தமாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லைட் எரிதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சார்ஜர் தானே, சார்ஜரும் கிடைக்கல. சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு தான் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். சரி சொல்லிட்டு நானும் இது கட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இது இருக்குங்களா, இதை மட்டும் கழிச்சிக்கலாம்ட்டு இது கம்மிச்சு பாருங்கள். இதுதான் லைட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லைட்டோட போர்டு இது பாருங்கள். இதான் வந்து லைட்டோட போர்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மதர் போர்டு. இது வந்து பேட்டரி உள்ளே இருக்குது. பேட்டரி எப்படி கழிச்சலாம்னு சொல்லிட்டு நானும் இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்து முதல்ல இவ்வளோ டைட்டாக இருக்குது. சரி, இது சார்ஜர் என்ன சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா லைட் சார்ஜர் தான். வந்து 5 வோல்ட் இன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இங்கே வந்து 5 வோல்ட் இன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி சொல்லிட்டு நானும் இந்த 5 வோல்ட் இதோட சார்ஜர் இல்லை. சரி நானும் வேறு எதனா சார்ஜர் 5 வோல்ட் இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பக்கத்தில் ஒரு சார்ஜர் மட்டும் கிடச்சிச்சு. இந்த சார்ஜர் வந்து சார்ஜ் போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒயர் விட்டுட்டு இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த ஒயர் விட்டுட்டு இருந்துச்சு. சரி, இந்த முதல்ல போர்டை வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டாக்க இங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு. இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்க்ரூ கட்டிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா போர்டு அப்படியே வந்து எடுத்து வெளியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பட்டன் அமைத்து பார்த்தா பட்டனும் ஒர்க் ஆகல. பட்டன் வந்து போயிட்டு இருக்குது. சவுண்டு மட்டும் லைட்டாக வருது. ஆனால் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. சும்மா பட்டன் போயிட்டு இருக்கு போல். அப்புறம் வந்து சார்ஜர் வந்து ரொம்ப இதாகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த கிட்ட வந்து சாண்ட் கலர் வச்சு லைட்டாக தைச்சிக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஒயர் எங்கேருந்து விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டில் ப்ளஸ்ஸோட ஒயரை வந்து விட்டுட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஒயரை விட்டுட்டு இருக்குது. சரி, அதை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு சார்ஜ் போடலாம். ஓகே ஆச்சுன்னா வந்து நம்ம அப்படியே சால்ட்ரிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் சார்ஜ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கும் சேஃப்டிக்காக நம்ம டேப்பும் வச்சோம். சரி, இப்போ ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம லைட்டை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அப்படியே பட்டன் அமைத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், சுத்தமாக ஒர்க் ஆகலை. பட்டனே போயிட்டு இருக்குது, சுத்தமாக எதுவுமே இதாகலை. ஓகே, இப்போ வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல நம்ம சார்ஜ் போடலாம். சார்ஜ் இருக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு அதில் செக் பண்ணிக்கலாம். வந்து வோல்ட்டை வந்து 20 வோல்ட்டில் வச்சுக்கலாம். 20 வோல்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இதில் வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் நம்ம வைக்கலாம். பாருங்கள், வச்சாலே சுத்தமாக எதுவுமே காமில்லை. வந்து ஒன்றா அதோட கம்மி வோல்ட்டு தான் இருக்குது. பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் போட்டு வந்து நம்ம சார்ஜ் போடலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சார்ஜ் போட்டோம். ரெட் கலர் லைட் இருக்குது. ஓகே, இப்போ கொஞ்சம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பேட்டரியோட. சரி, பார்க்கலாம், முதல்ல சார்ஜ் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் அமைத்தி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து சுத்தமாக போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். சவுண்ட் மட்டும் தான் வருது, ஆனாலே எதுவுமே இப்போ ரியாக்ஷனே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் வந்து முதல்ல டேரக்ட் கனெக்ஷனில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். இந்த டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம வெளியே வந்து ஒரு வேறு சுவிட்ச் வச்சுக்கலாம் இந்த சுவிட்ச் பதில். ஸோ நம்ம இதை வந்து டேரக்ட் கனெக்ஷன் அப்படியே கொடுத்துடலாம். இது இல்லை, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 பின்னு இந்த சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்களா, இந்த 3 பின்னை மட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, சுவிட்ச் வந்து டேரக்ட் கனெக்ஷனில் வந்துடும். இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை வந்து டேரக்ட் கனெக்ஷனில் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்து பல்ப் லோ இது பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பல்ப் குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. ஃபுல்லோ எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து இந்த ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரீஜாயின் பண்ணிடலாம். ரீஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த சுவிட்ச் பட்டனை இந்த வழியை வந்து இந்த பட்டனை வந்து வெளியே தள்ளிட்டு இந்த வழியை வந்து அந்த 2 ஒயரை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு இதில் வந்து ஒரு சுவிட்சை வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயரை வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா சரி, இந்த ரப்பரை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரப்பரில் வந்து இந்த பாருங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹோலை போட்டு நம்ம ஒயரை வந்து அதில் எடுத்துக்கலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் வாட்டர் இது மேலே போச்சுனாக்கா விட்டு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரப்பர்லேயே ஓட்ட போட்டு திரும்ப ரப்பர் அதே மாதிரி வச்சு ஒயர் மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம், அதனால் வாட்டர் வந்து உள்ளே போகக்கூடாது. ஓகே, இப்போ அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரப்பரை வந்து ஒயரில் வந்து விட்டு அப்படியே வந்து வெளியே எடுத்தாச்சு. வந்து நம்ம ஒயரை இந்த ஹோல்டை விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரதரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ஒயரும் நம்ம 2 ஒயரும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இந்த ஒயர் வந்து பத்தலன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவும் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து இதே ஒயர் சரியாக போயிடுச்சு. அதனால் இதை விட்டுடலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு வந்து ஜாயின் மட்டும் பண்ணிட்டு சுவிட்ச் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். பாருங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த போர்டு எப்படி ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடி கேப் போட்டுலாம். அவ்வளோ இதுக்கு முன்னாடி எதுவுமே யூஸ் இல்லை. இதுக்கும் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் நம்ம லைட் வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகுது.
வந்து செக் பண்ணிட்டு ஓகே வந்து நம்ம இதில் இந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது மட்டும் அப்படியே வந்து நம்ம சால்ட்ரிங் மட்டும் பண்ணிவிட்டு சுவிட்ச் கனெக்ஷன் வச்சிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஏன்னா நம்ம இந்த சுவிட்சை தான் வைக்க போகிறோம். பாருங்கள் இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 சுவிட்ச் இது போர்ட் தான் மெயின். அது மட்டும் 2 நம்ம சால்ட்ரிங் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு சுவிட்ச் கூட உங்களுக்கு எந்த சுவிட்ச் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் இந்த சுவிட்ச் வைக்கிறேன் இப்போதைக்கு. வந்து பாருங்கள் இதை மட்டும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க பாருங்கள், டெஸ்ட் பண்ணலாம். வந்து நல்லா க்ளோ ஆகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓகே சொல்லதான் சார் லைட் அடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணதுக்கெலாம் வந்து நான் ஃபுல்லாக டேப்லாம் சுற்றிட்டு நல்லா சேஃப்டியாக வந்து எல்லாம் உள்ள கவர் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த சுவிட்சை வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணியோ இல்லை சால்ட்ரிங் வச்சு ஹீட் பண்ணியோ ஓட்ட போட்டு அது மாதிரி இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ் பாருங்கள் முழுசாக கைஸ். அப்புறம் வந்து பாருங்கள் ஃபைனலாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் வந்து நம்ம சுவிட்சை வந்து அதை எல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் லேம்ப்பு இதில் வந்து லெதர்லாம் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால் எடுத்து போட்டு வச்சு நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஓகே இப்போ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே எதுவுமே இல்லை, உள்ள ஒரு ஒயர் விட்டுருந்துச்சு, சுவிட்ச் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு, சுவிட்ச் மட்டும் மாற்றினா ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே நம்ம சார்ஜ் போட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பவர் கிடைக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா மித்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒரு கலராக ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் இல்லாத நல்லா எல்லாமே கட்ட முடிஞ்சிச்சு. ஓகே இதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்காக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம் பாருங்கள். எங்க இந்த மாதிரி நீங்களே நான் வீட்டில் லைட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நான் ஹேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.